டாகால தான் ஆக்சிடென்ட். டாக் ஃபாலோ பண்ண வந்தோன்னே அவர் என்ன பண்ணுறது தெரியாமல் ரைஸ் பண்ணிட்டாரு. முன்னாடி ஒரு பெரிய கல் இருந்ததை பார்க்காம அப்படியே டைவ் அடித்து போய் விழுந்தோன்னே மண்டையை காப்பாற்றிக்கணுங்கிறதுக்காக அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் ஃபுல்லாக ஹீ ஊனிஃபைடு. ஸோ ஃபுல் அப்படி இப்போ அதனால லைஃப் லாங் ஹீ சஃபரிங். இப்போது நான் வந்து பெங்களூரில் இருக்கேன். எங்களோட வாக்கிங் ட்ராக் வந்து 3 கிலோமீட்டர்ஸ். எவ்ரி 300 மீட்டர்ஸ் 5 டாக் இருக்குது. ரொம்ப நடுங்கும், எங்களுக்கு பயமாக இருக்கும் அது நம்மளை கடிச்சிடுமோ. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் பாம்பு கிராஸ் ஆகும், அதை பார்த்து கூட நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா பாம்பு கூட நம்மளை பார்த்து பயப்படும், டாக்ஸ் நம்மளை பார்த்து பயப்படுறது கிடையாது. அரசாங்கம் தான் ஒரு சட்டத்தை போட்டு அது நீதிமன்றமே சொல்லியிருக்காட்டுக்கு. இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி எவ்வளோ பேர் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. அது ரோட்லேயோ நாயிட்லேயோ இதெல்லாம் ஒரு நாய் தப்பு நாயினால எவ்வளோ பேர் பயப்படுறாங்க தெரியுமா? ஆமாம். இப்போ அங்கே குலைக்குதுன்னா அது திட்டுப்புன்னு அது என்ன நோக்கத்தில் வந்து ஆள் மேலே உள்ளதுன்னு தெரியும். உள்ளுறது இல்லாமல் கடிக்கிறது. அதுக்கு அவன் 10 நாள் வேலைக்கு போகாமல் வைத்தியம் பார்த்துக்கிட்டு சாப்பிட்றத கட்டுப்படுத்தி பண்ணிக்கிட்டு இதெல்லாம் எவ்வளோ செயல்பாடு இருக்குது நாய். கேட்ஸ் எந்த கேட்ஸாவது சேஸ் பண்ணியிருக்குங்கிறத பார்த்துருக்கீங்களா? டாக்ஸ் வந்து கண்டிப்பாக சேஸ் பண்ணும், குறைக்கணும். ஃபுல்லாக இவங்க சொன்ன மாதிரி ஃபுல்லாலாம் அழிக்கக்கூடாது. கவர்மெண்ட் பார்க்கணும், ஸ்டெர்லைஸ் கரெக்டாக பண்ணணும். அதுக்கு வந்து பப்ளிக்லாம் இஷ்டத்துக்கு சாப்பாடு போடக்கூடாது, இடம் வைக்கணும். ஒரு ஃபியூ டேஸில் அதுங்க இட்ஸ் வெரி பிரெய்னி வர்க்கம் டாக்ஸு. நம்ம அந்த ஒரு இடத்த அலர்ட் பண்ணிட்டோன்னா கரெக்டாக டாக்ஸ் வந்து சாப்பிட்றோம் 100%.